இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், குந்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன். அவர்களுக்கு பின்னால் இருந்தேன் என்று இங்கே இப்னு அப்பாஸ் சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்திலே அவர்களுக்கு பின்னால் ஏறி இருந்தேன் என்பதை குறிக்கிறது. இப்ப இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றி பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்பது பற்றி அறிஞர்கள் கருத்து சொல்லுகிற போது சுமார் ஒரு 10 வயது இருக்கும் என்று சொல்கிறார்கள். சுமாராக ஒரு 10 வயது இருக்கும் போதுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்போ ஒரு 10 வயது சிறுவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொள்கிறார்கள். ஏற்றிக்கொண்டு அவருக்கு நிறைய உபதேசங்களை செய்கிறார்கள். அதிலே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன். அப்படி சொல்லிட்டு, ஒன்று இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பார். அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நட, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். அப்ப அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடக்க வேண்டும். அப்படி நீ பேணி நடந்தால், அதாவது அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, விலக்கியவற்றை தவிர்த்து நடப்பது, இவ்வாறு நீ நடந்து கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், இரண்டாவது, நீ அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்து நடந்தால் அல்லாஹுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய். இது இரண்டாவது அட்வைஸ். மூன்றாவது சொல்லிக் கொடுக்கிறார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நான்காவது சொல்கிறார்கள், வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், அறிந்துகொள், இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லாஹ் அப்படி நடக்க வேண்டும் என்று எழுதியிருந்தாலே தவிர அவர்களால் உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்தாலும். அதே போல வைனிஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும், அதாவது சமூகமே ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க முடியாது, அவ்வாறு தீங்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர. ஐந்தாவது சொல்கிறார்கள், ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் சுஹுஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. இது போக ஆறாவது வேறு ரிவாயத்துகளிலே, திருமதி அல்லாத வேறு ரிவாயத்துகளிலே வருகிற அறிவிப்பண்டி ஆறாவது ஒன்று சொல்கிறார்கள், தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹாஇ யஅரிஃப்க ஃபி ஷித்தா, கஷ்டமான நேரத்தில் நீ அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுத்தால் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உனக்கு உதவி செய்து உன்னை பாதுகாப்பான். கஷ்டமான வேளைகளில் நீ அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றினால் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உனக்கு கை கொடுப்பான். அதே போல வஅலம், ஏழாவது சொல்கிறார்கள், வஅலம் அன்னமா அக்தஅ லம் யகுன் லியுஸீபக, அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக வமா அஸாபக லம் யகுன் லியுக்தியக, அறிந்துகொள், உனக்கு ஒரு தவறு நடக்க வேண்டும் என்று நாடப்பட்டால் அது உன்னை
லம் யகுன் லியுஸீபக, நீ அதை சரியாக செய்வது என்பது நடக்காது. அதாவது உனக்கு ஒரு தவறு நடக்க வேண்டும் என்று நாடப்பட்டு விட்டால் அது உனக்கு சரியாக அமையாது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அறிஞர்கள், ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், உனக்கு அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டால் அதை தருவதற்கு யாராலும் முடியாது. அதே போல அல்லாஹ் ஒன்றை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கும் யாராலும் முடியாது. 8வது சொல்கிறார்கள், வஅலம் அன்னன் நஸ்ர மஅஸ் ஸப்ர், அறிந்துகொள் பொறுமையோடுதான் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. பொறுமையோடுதான் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. 9வது சொன்னார்கள், வ அன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், சோதனைகளுக்கு பிறகுதான் விடுதலை இருக்கிறது. சோதனைகளோடு தான் விடுதலை இருக்கிறது. வ அன்னல், 10வது சொல்கிறார்கள், வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது. இந்த 10 உபதேசங்களையும் தன்னுடைய வாகனத்தில் இப்னு அப்பாஸ் என்கிற சுமார் 10 வயது சிறுவனை ஏற்றி வைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அன்புள்ள பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும்.